இந்த ரோடே ரொம்ப ஹாண்டடா இருக்கும். நாங்களே நிறைய இடத்துல நிறைய இன்சிடென்ட்லாம் பார்த்துருவாங்க. சின்ன வயசுல நான் விரைவு பிறக்க போவோம் முந்திரி காட்டுக்கு. சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் இங்கெல்லாம் போய் நிறையா இருக்கும். மரத்தை பார்த்தா ஜெர்க்காகுது. அவ்வளோ கலர்ஃபுல்லாகவே இருக்குது. சீக்கிரம் வண்டி வண்டி சீக்கிரம் வண்டி வண்டி சீக்கிரம் வண்டி தம்பி அங்கே போகிறோம். இங்கே அங்கே போகிறோம் வண்டி வண்டி சீக்கிரம் வண்டி 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 பேச பேசுங்க பார்த்து பேச பேசுகிற போக பேசணுமோ பேசுங்க நிற்கிது. ஐயோ அந்த அதான் உங்கள் அம்மாலாம் வண்டி என்னென்ன ஆச்சு? என்ன மாதிரி பண்ண போமா போமியா? என்ன சொல்ற? போவோம் ஸ்டார்ட் பண்ணு. போ. இந்த ரோடே ரொம்ப ஹாண்டடா இருக்கும். நாங்களே நிறைய இடத்துல நிறைய இன்சிடென்ட்லாம் பார்த்துருக்கோம். இங்க பயங்கரமான ரோடு வச்சிருது. போ பயங்கரமா இருக்கு. தெரியும் நினைக்கிறேன் கைஸ். பயங்கரமா இருக்கு. ஒரு வண்டி கூட காணுங்க. ஆச்சரியமா இருக்கு. 12 மணி தான் ஆகுது. மணிக்கு நம்ம தான் வருவோம். வேற யாரும் வர மாட்டாங்க. பயங்கரமா இருக்கு. பள்ளமா இருக்கு பத்தியா? என்ன நாயி அப்படி சைட்டும் அப்படி சைட்டும் எப்பா என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? கட்டையா என்னடா ஏன்டா இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாங்கள் கேஜெட்லாம் ஃபிட் பண்ணிட்டு ப்ராப்பராக உள்ளே வரோம். இன்னைக்கு இந்த காட்டில் எப்படி என்னதான் நடக்குன்னு நானும் மாரியம்மன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாம் கைஸ். ஹாய் கைஸ், நாங்கள் தான் டேட் ஸ்டேஜ் இப்போ எங்கே வந்துருக்கோன்னா இந்த காட்டோட ஸ்டோரி பயங்கரமாக இருக்குது. நாங்கள் இப்போ நைட்டு நீங்கள் வர கூட பார்த்துட்டு ஒரு வண்டி போயிருக்கு அந்த ரோட்டில். அந்த மாதிரி காட்டுக்குள்ள நிற்கிறோம். ஃபுல்லாக சுற்றி கடை கைஸ். இது நான் சாதாரண கடை கிடையாது. ஆர்சிட்டி காடோ இல்லை சாதாரண மர கடை கிடையாது. இது வந்து முந்திரி காடு. இந்த இங்கிலீஷில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பாருங்கள். அந்த முந்திரி காட்டுக்குலாம் நிறைய பேர் ரேப் பண்ணி கொண்டுனே சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக எடுத்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ஸ்டோரி இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என்ன பார்த்துட்டே இருக்கு? என்ன வாங்க போய் பார்ப்போம். இவர் வந்து சொல்ல போனால் மணியனோட தம்பி. ஆனால் மணியனைக்கு அண்ணன் மாதிரி இருப்பார். சொல்ல போனால் மாதிரி போனேன். இவர் தான் ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நாள் நீங்கள் அந்த சுடுகாட்டு வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஊருக்கு போயிட்டா சொல்லிட்டு இருப்பேன் அந்த வீடியோ கூட. நீ தான் மாதிரி நினைக்கிறேன். ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தார் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு. இப்போ வந்திருக்காரு. இப்போ நீ என்ன நினைக்கிற? ஆடியன்ஸ் சொல்லு. என்ன அதோட இங்க பாருங்க பவரோட வந்திருக்காரு. எந்த பெயின் இருக்க மாதிரி. அதனால ரொம்ப இங்க வந்ததே எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்ல இருந்து கூட அந்த கில்ட்டி இல்லாம இங்க வந்து வரணும்னு ஒரு ஆசை. அதனால திரும்ப வந்துட்டேன். இப்ப என்னன்னா உள்ள காடை பாட்டோம்னா மறுபடியும் ஊருக்கே போயிடலாம். மறுபடியும் படப்படன்னு வருது. வேற ஒன்றும் இல்ல. வாங்க பாப்போம். சரி சரி கைஸ், உள்ள போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி மறுபடியும் உள்ளாரு. சரியா, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சப்போஸ் ஏதாச்சும் ஒன்றா உனக்கு உனக்கு தப்பாக தெரியுதுன்னா நீங்கள் கேமரா ஆன் பண்ணிடு. இப்படி சவுண்டு கேட்டால் அது கேப்சர் பண்ணு. அப்புறம் நைட் விஷன் அங்கே இருக்கு பார்த்துக்க. அதில் நீங்கள் கேப்சர் ஆகும். சரி, நீ பயப்படாது. சப்போஸ் நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் இல்லைன்னா எனக்கு ஃபோன் அடிச்சிரு. இல்லாட்டி நானே ஒன்று ஃபோன் அடிச்சிடறேன். சரியா? ஓகே, பார்த்துக்கணும். அப்போ எனக்கு ஃபோன் அடி. ஓகே ஓகே சரியா, நான் இங்கே தான் வந்து கேப்சர் பண்ணுறேன். சரி 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 சரியா, பார்த்து போ. சரி சரி, உள்ள நீங்கள் போய் உட்காரு. ஒன்றுமே யோசிக்காது, டக்குன்னு ஃபோன் அடிச்சிரு. சரியா? சரிண்ணே. சரி பார்த்து போ. சரி, நான் ஏதாவது இங்க நைட் விஷன்ல கேப்சர் பண்றேன். ஏதானா உனக்கு சொல்றேன். சரி சரி பார்த்து போ. ஏதானா ஃபோன் அடி. சரி சரி சரி, லைட் ஆஃப் பண்ணிடு. சரி இரு. மிஸ் டாக் இங்கே இருக்கு. நைட் விஷன் நீங்கள் ஃபிட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நைட் விஷன் இங்கே இருக்கு. ஃபுல்லாக பிச் பிளாக்காக இருக்கு. நீங்களே பாருங்க, பயங்கரமாக இருக்கு கைஸ். எங்க சொண்டிக்குது. இந்த நாயை பார்த்தேன் கொஞ்சம் பேய் மாதிரி இருக்கு. சீரியஸாக ஓடுற மாதிரி சொல்லிக்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அரைச்சிருக்கீங்களா இங்க? ஹலோ, கைஸ் இந்த மாதிரி தான் கைஸ். இந்த முந்திரி மரம் சொல்லுவாங்க. நைட்டில் இந்த மரத்திட்ட வரவே கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது நெகட்டிவ் எனர்ஜி இந்த மரத்தில் நிறையா இருக்கும் மாதிரி சொல்லுவாங்க. என்ன நம்ம வேலை பண்ணி தான் ஆகணும். கைஸ் இப்போ உள்ளே போகலாம். இந்த மரத்தை பார்த்தா ஜெர்க்காகுது. அவ்வளோ கலர்ஃபுல்லாகவே இருக்குது. அழகாகவும் இருக்குது கைஸ். உள்ள இடத்துல ஆபத்தும் இருக்கும்போது சொல்லுவாங்க.
எனக்கு என்ன வேணா மாரியப்பன் இங்கே இருக்காரு, அதான் வேற ஒன்றும் இல்லை கைஸ். என்னண்ணே? ஓகே ஓகே ஓகே. இந்த உருமுக சொல்றாங்களா உண்மையா? யாராச்சும் இருக்கீங்களா இறந்து போனவங்க? லாங் சொன்னிக்குது. ஆக்சுவலாக அந்த காடு சொல்ல போனா சஞ்சு விட்டு ஆகி போகுது கைஸ். சஞ்சு பாருங்க கைஸ், என்னது இது? கைஸ் மினுக்குது கைஸ். என்னமோ நாய் என்னது சொல்ல முடியாது, நிறைய கூட இருக்கலாம் கைஸ். நாய் தான் நின்று பார்க்கவும் கைஸ், நாய் தான் கைஸ். இது பார்க்க ஜெர்க்காகுது. யாராச்சும் இருக்கீங்களா? இது தடுக்குது. இந்த டாகியை நம்ம சைடு வந்துடும் கூட பயமாக இருக்குது கைஸ். வேற ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக முந்திரி மரமாக இருக்குது. ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பல, ஏன்னா அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். இது மாதிரி ஒரு ட்ரீல தான் கைஸ், இது மாதிரி இடத்துல தூக்குப்பட சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த மரமாக கூட இருக்கலாம், சரியாக தெரியல கைஸ். இன்னும் சொல்லிக்குதுன்றோம். லாங்கில் இருக்குது கைஸ். இந்த வீட்டில் லாங்கில் இருக்குது, கேமராவில் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. கைஸ் இந்த மரத்தை பாருங்க, அப்படியே சின்ன மரத்துல புளியங்க காமிச்சிருக்கு. திடீர்னு ஒரே அமைதியா இருக்கு. கைஸ் சொல்லிக்கிது, கைஸ் வராம சொல்லிக்கிது கைஸ். யாரு? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? கைஸ் உங்களுக்கு கேட்குதானு தெரியல, ஆனால் எனக்கு கேட்குது கைஸ் பயமா. ப்ளஸ் இது ரொம்ப தூரம் போனால் என்னமோ ஒரு வெள்ளையா என்னமோ ஒரு அது பேர் என்ன கலர் இருக்குன்னு சொன்ன கைஸ். இன்னும் சத்தியமாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு கைஸ். இங்கே அந்த மரமே கொஞ்சம் இது மாதிரி தெரியுது கைஸ். நேற்று கொண்டுக்கிடுச்சு கைஸ். யாரு? இந்த சைடு சவுண்ட் அடிச்சு, இந்த சைடு சவுண்ட் இருக்குது. பில்டிங்னா கூட நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஆனால் எங்கே ஆடுது கேஸ்? பில்டிங்லாம் கூட நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். பட் ஆனால் இது வந்து காடுங்கிறனால எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. இது மிருகமா இல்லை அமானுஷமான என்னால் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்னு. எனக்கு எப்படின்னா பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். சரி பார்த்துக்கிறேன் கைஸ். இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது கைஸ். எப்பா இங்கே பாருங்களேன், அப்படியே இந்த மரத்தை பார்த்தாலும் நம்ம தர்காவில் லைட்டு வருதா அது? யாரு? என்னை சுற்றி ஆச்சும்? ஆமா, என்னை சுற்றி ஆச்சு இருக்கீங்களா? நீங்க தூக்குப்பட்ட இறச்சிருக்கீங்களா? உங்களால என் கையை தொட முடியுமா? உங்களால என் கையை தொட முடியுமா? ஹலோ, சப்போஸ் நீங்க இங்க இருந்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பிளேஸ்லாம் நான் வீடியோ எடுத்ததில்லை, இதே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போனா. எங்களோட வேலையை தான் பேசணும். திடுமுடு நாலா பக்கம் ஓடுற மாதிரி சொல்லிக்குது கைஸ். ஃபுல்லாக ஒரு மரத்துக்கு லாக் ஆன மாதிரி இருக்குங்க கைஸ். அப்படியே இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக இந்த மரமாக இருக்கு. அப்படியே ஓகே, நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். சுற்றி ஓடுற மாதிரி இருக்கு யாரோ. நீ எங்கட ஓடி பிடிச்சாலடா ஆசைப்படலாம் என்ன? சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கியா கைஸ்? இந்த லைட்டு வேறு கொஞ்சம் லூஸாக இருக்கு கைஸ். கைஸ் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறது நம்மளுக்கு ஆபத்து அங்கே இருக்க மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்களே,
நம்மக்கே அள்ளு விடுது. இங்க பாருங்க கைஸ், இந்த மரத்தெல்லாம் பயங்கரமா இருக்கு கைஸ். திடீர்னு நாயெல்லாம் குலைக்குது, பயங்கரம் நாயெல்லாம் குலைக்குது. சப்போஸ் நீங்க இருந்தா இந்த மரத்தை ஆட்டி கட்ட முடியுமா நீங்க கைஸ்? இப்ப அந்த சைடு சவுண்ட் இருக்குது, அந்த மரத்து சைடு. நீங்க இங்க இருந்தா எனக்காச்சும் அறிவு கட்ட முடியுமா? சப்போஸ் நீங்க இங்க இருந்தீங்கன்னா, அவங்கள பக்கத்துல இவ்வளவு தூரத்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. சொல்ல போனா உங்களால நீங்க பேச முடியுமா? எனக்காச்சும் அறிவு இருக்காமீங்க. நீங்க இங்க இருக்கிறதுக்கான அறிவு எனக்காச்சும் காட்டிங்கன்னா நான் உங்க கூட பேசலாம். சவுண்டிக்குது அந்த சைடு. நாய் சவுண்டா இல்ல பேய் சவுண்டான்னு கண்டுபிடிக்க முடியல. பா, இந்த மரத்தை பக்கத்தாங்க ஒரு மாதிரி இருக்கு. கைஸ் நோட் பண்ணுங்க, சவுண்ட் கேக்குது கைஸ். நல்லா நோட் பண்ணுங்க, சவுண்ட் கேக்குது பயங்கரமா. லைட்டு தாங்க சார் மெயினாக அட்வான்டேஜாக இருக்குது. இந்த ட்ரைபேட் உடஞ்சிச்சு, ஒரு சூட்டு போயிட்டுது. இந்த மரத்தில் ஏதாவது தூக்கப்பட்டு நீங்கள் இறந்துருக்கீங்களா? இங்கே எனக்கு ரீசெண்டாக நியூஸ் தெரிய வந்துச்சு. சவுண்டு வருது கேசணுமோ, இந்த மரத்தில் சவுண்டு வந்துச்சுப்பா. பறவை ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் சவுண்ட்லாம் போடுறதா? ஹலோ கைஸ், எப்படி ஒரு பேய் இந்த காஞ்சரிங் படத்துல அந்த ஆலமரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கு இந்த மரம். கைஸ் வாது உடஞ்சு விழுது கைஸிங்க, ஒக்காமக்க. கைஸ் அந்த வாது விழுந்துச்சு. நீங்க எது இருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா கிடையாதா இங்க தூக்கு போட்ட இருக்கிறதுக்கு? அடிக்குது கேஸ் டம்முன்னு. வண்டி யாரோ ஆட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரே இதுவா இருக்கு. பாஸ்கர் வேற இங்க உள்ள போயிருக்கேன். இருந்தாலும் பாஸ்கர் வேற இங்க அந்த பக்கம் நிக்கிறேன். இங்க வண்டி யாரோ ஆட்டுற மாதிரியே இருக்கு. ஏதோ சவுண்டு கேக்குது. நான் வண்டிக்குள்ளே இருந்துக்கிறேன். பாஸ்கருக்கு ஃபோன் அடிக்கிறேன் காய்ஸ். அதாங்க சின்ன பிள்ளை நாங்கள் விரவிட்ட போகும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா பாட்டிலாம் சொல்லுவாங்க, இது மாதிரி முந்திரி கட்டுக்கு உச்சி வரும்போது நீ கூட சீக்கிரம் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நைட்டுலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ வந்து நான் நைட்டு வந்துருக்கேன். கைஸ் இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கு கைஸ். அங்கேயும் கைஸ் சவுண்டு இருக்குது. சன்மா சவுண்டு இருக்குது. பிரைட்னஸ் கூட்டுறேன். யாரு கைஸ் சவுண்டு கிடுச்சு. சுற்றி சவுண்டு யாரோ ஓடுற மாதிரி இருக்கு கைஸ். அப்படியா கைஸ் மரம் ஆடுது கைஸ். கைஸ் சுற்றி எந்த மரம் மேடம் அந்த மரம் மட்டும் ஆடுது பாருங்க. அங்கே பாருங்க கைஸ். சவுண்டு கேக்குது கைஸ். யாரு நீங்க? ஹலோ, நீங்க என்னோட பேசலாமா? கைஸ் இந்த மாதிரி தான் ஷான்னு ஆடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மரமா இல்லை அந்த மரமா தெரியல. அங்கேயும் வந்து கேப்சர் பண்ண கைஸ். யாரு? இங்கே ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கு கைஸ். போகலாம். இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கு கைஸ். இந்த மரம் எப்படி தெரியும்னா பயமா ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமா தெரியுது கைஸ். இந்த மரத்தை பார்த்தாலே இந்த மாதிரி இருக்கு. அப்படி உள்ள போலாம். இந்த சைடு ஒரு மரம் ஒன்று இருக்கு. யாரு?
கைஸ் சுற்றி யாரோ ஓடுறாங்க என்னை சுற்றி. என்னால் கைஸ் எப்படி என்னால் ஃபீல் பண்ண முடியுது கைஸ். யாரோ சுற்றி ஓடுற மாதிரியே தெரியுது. நீங்கள் எனக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் நீங்கள் இது இப்படி பண்ணக்கூடாது. எங்கூட நீங்கள் பேச முடியுமா? நான் இதுவரைக்கும் நான் எந்த பேய் கூடயும் பேசினது கிடையாது. அதான் என் வாழ்ல லட்சுமியும் கூட அவங்க கூட அவர்கிட்ட பேசி பார்க்கணும்னா. பட் ஆனால் நீங்கள் உங்களால் பேச முடியுமா? நீங்களும் மனுஷனாக தானே நீங்கள் இறந்துருப்பீங்க. மனுஷன்லேருந்து நீங்கள் இறந்துருப்பீங்க. சொண்டுக்குது சுற்றி எப்படி சொண்டுக்குது. இது என்ன பேசுது? இந்த மரத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ஆக்ரோஷம் மாதிரி தெரியல. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து பாருங்களேன், ஒரு முறை ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த மரம் பட்டு போய் அப்படியே இங்கே பாருங்க, பட்டு போய் அப்படியே ஆக்ரோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த மரத்தை. எப்போ இங்கே ஆடு மரத்துல தாவுதா இல்லை குரங்கா இல்லை பேயா நாயானே தெரியல. பட் ஆனால் இங்கே இந்த மரம் அடிச்சு சம்மந்தமே இல்லாமல் அது மட்டும் நல்லா கிளியராக சொல்ல முடியும். இங்கே பாருங்களேன் இந்த மரத்தை நல்லா பாருங்களே. நான் மட்டும் தனியாக இருக்கேன். இப்போ மாறி பண்ண ஆக்டிவ் நடக்குதா இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த மரத்தை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மரத்தை பாருங்க, இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது இந்த மரம். இந்த மரம் தனியாக அப்போ மட்டும் எல்லாம் உளுந்த மாதிரி தெரியுது. ஒருவேளை நீங்கள் இந்த மரத்தில் இருந்துறீங்களா? இன்னொன்று நல்லா நோட் பண்ணுங்க. இந்த மரம் பயங்கரம் பட்டு போயிருக்கு. இதை இன்னொரு முறைப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா இதை வந்து இந்த மரத்து மேலே வந்து சூன்யம் பண்ண இந்த மாதிரி பில்லி சூன்யம் பண்ணி இந்த மரம் இப்படி பட்டுருங்க. பில்லி சூன்யம் பண்ணி இந்த மரத்தில் கட்டுவாங்களாம், அந்த ஆணியும் முடி எல்லாத்தையும். அதனால இந்த மரம் படுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இங்கே பாருங்களேன், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த எண்டில் இருந்து இங்கே பாருங்கள், இந்த பேய் படத்தில் வர மாதிரி எனக்கு ஒரு ஆம்பியன்ஸ் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த மரத்துக்கு மேலே யாராச்சும் இருக்கீங்களா? கைஸ் இந்த மரத்துட்டு போவே எனக்கு சீரியஸாக பயமாக இருக்குது உண்மையிலே. லாங்ல சீரியஸாக சவுண்ட் கிடைச்சு கேஸ். இப்போ அப்படியே நம்ம போகலாம். இங்கே பாருங்க சொல்றீங்க. எனக்கு நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது சொல்ல போனால். நீங்கள் நினைக்கலாம் பேய் வீடியோ எடுக்க வர எதுக்கு பயப்படுறோம்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. ஆனால் பயந்தான் நம்ம எடுக்கிறோம்ல, அதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம்ல. நீங்கள் 4 பேர் என்னை பார்க்குறீங்களா, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் பயந்துருந்தா நான் எப்போ விட்டுட்டு போயிருக்கலாம். சீரியஸாக கொண்டு வச்சுக்கீங்க. யாரு ஊருதா இல்லை என்ன பண்ணுன்னு தெரியல. ஒரு டிஃப்ரெண்டாக சவுண்டு இருக்குது. அந்த சவுண்டு எப்படி சொல்ல முடியல வாயால். ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரங்கு மாதிரி இருக்குது. அது எப்படின்னு புரியலை. சப்போஸ் உங்களுக்கு அந்த சவுண்டு கிடைச்சுன்னா உங்களுக்கு போடுறேன் வீடியோவில். இந்த மாதிரி கஷ்டம் மாறுது கஷ்டம் மாறுது. என்ன கிடையாது. யாரு? ஹலோ, நீங்களா? அது எதுவும் இறந்தவங்களா நீங்கள்? அங்கே பாருங்க சரி போயிட்டு இருக்கு. சீரியஸ் ஒரு நிழல் போகிறது உங்களுக்கு தெரியுதா? யாரு வெறாங்க கேமரா? ஹலோ, ஒரு நிழல் போறது உங்களுக்கு தெரியுதா? யாரு கைஸ் உள்ள வண்டிலாம் ஒரே சேக்காரமாக இருந்துச்சு, ஒரே சவுண்டு வேற. பாஸ்கர் உள்ள போயிருக்கேன். நான் அவனுக்கு ஃபோன் அடிக்கலாம்னு பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவனுக்கு நான் ஃபோன் அடிக்கலாம்னு இருக்கேன். கைஸ் சீரியஸாக போச்சு. இங்கே அங்கேருந்து சீரியஸா அங்கேருந்து இங்கே பார்த்தா இங்கே தான் இருந்துச்சு. சீரியஸாக நான் பார்த்தேன். காலில் கரையானா இருக்குது. இங்கே ஒரு கரையானா இங்கே தான் காசு பார்த்தேன். சீரியஸாக நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த மரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு. இங்கே நின்னது யாரு? எப்படி இன்விசிபிள் ஆன எதுக்குள்ள? சீரியஸாக நம்பவே முடியல கைஸ். சீரியஸானால இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே தான் கைஸ் பார்த்தோம். நீங்களும் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஒரே பிளாக் ஷேடோ கைஸ் பயங்கரமாக போச்சு. ஓகே சார், இப்போ நான் மாறி பண்ணிட்டு போகலாம். இது ரொம்ப நேரம் தான் நம்மளாக கைஸ். இது இப்படி போகலாம். சரி உசு உசு கிடைச்சுப்பா. கைஸ்
நான் நினச்சோட ரொம்ப ஹாண்டடாக இருக்கு கைஸ் இந்த இடமே. ரொம்ப ஹாண்டடாக இருக்கு நான் நினச்சோட. கைஸ் இப்போ போகலாம் மாறி பண்ணா. அதுக்காச்சும் கேப்சர் ஆச்சு நான் போய் சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸு. சீரியஸாக சொல்கிறேன், சத்தியமாக நான் பார்த்தேன் கைஸ். நீங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சீடி போய் பார்த்தா எதுவுமே இல்லை. உங்கள் கன்ஃபியூஸ்க்கானே நம்ம அந்த சீடி போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு பள்ளிக்கு தரிசனம் இருக்குது உங்களுக்கு. அதுக்கானே அவங்கள போய் பார்த்தேன். தைரியத்தை மனசில் வச்சு நான் போய் பார்த்தேன் கைஸ். எதுவுமே சத்தியமே இல்லைங்க. மறைவனே கார் ஆஃப் பண்ணு. பயத்தில் காரை ஆன் பண்ணி வச்சு கைஸ். அது சேஃப் தானே? கார் ஆஃப் பண்ணேன். என்னாச்சு? அது சவுண்டு கிடைச்சா என்ன? கார்லாம் போட்டு ஆட்டுற மாதிரி இருந்துச்சுடா. உனக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தேன்டா. கார்லாம் போட்டு கேப்சர் பண்ணி என்ன ஆச்சும்? கேமரால கேப்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க கார்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக் ஷேக் ஆரம்பிச்சு. உனக்கு கால் பண்ணுவோம், நீ உள்ள வர போனீங்க. என்ன சொல்ற? ஃபோன் அடிச்சிருக்கான் வந்துட்டு பண்ணேன். உனக்கு என்னாச்சு? எனக்கு எதுவும் ஆகல. ஆனா லாஸ்ட் டைம் நான் அங்கே ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி சீரியஸா. அங்கே லாங்ல அந்த ஒரு மரம் பட்டு போயிருந்துச்சு. சரியா? ஒரு மரம் பட்டு போயிருந்துச்சு. நீங்களும் அதை பார்த்துருப்பியா? அந்த மரம் பட்டு போயிருந்துச்சு. அங்கே இருந்துச்சு ஒரு உருவம். அந்த மரத்தை பின்னாடி அப்படியே அந்த நம்மளோட சுடுவாள் அந்த 12 மணி உச்சினதெல்லாம் போகக்கூடாது முந்திரி கட்டுக்கு அப்படின்னு. இப்போதான் தெரியுது எதுக்கு போகக்கூடாது சொல்லியிருக்கா அப்படின்னு. அங்கே பார்த்தோம் சீரியஸா. மறுபடியும் அங்கே ஒரு உருவத்தை பார்த்தேனே சீரியஸா. பாஸ்கரன் யாரும் போற மாதிரி இருக்கு பாரு. எங்க எங்க அங்க பாரு. எங்க? ஆமாண்ணே வாங்கி பண்ணேன். அதானே அங்கே போறேன். ஐயோ அந்த அதானே என்னடாச்சு? இருண்ணே பாப்போம். இருண்ணே அங்கே போச்சு. இருண்ணே என்ன பாத்துக்கோ. இருண்ணே பாத்துக்கோ. எனக்கு காப்பீரை கட்டிருக்கேன் பண்ணக்கூடாதா? பாத்துக்கோ. அங்க பாத்தியா அங்கே போச்சு. அது அப்படியே உருவம் மாதிரி இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா? சீரியஸா நாங்க பார்த்தோம் அந்த இடத்துல. சீரியஸா போச்சு. அந்த அங்க பார்த்தா அதே ஒரு அங்க போச்சு. உண்மையிலே பார்த்தோம். அண்ணே அங்க சீரியஸா போய் பாத்துட்டு வந்துடும். சீக்கிரம் காலேஜ் பிள்ளை போல பாத்துவா. கீழே பாத்துக்க. தம்பி என்ன ஒரு மாதிரி இருக்குடா. என்ன முழுசா பாட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. போம்டா வாடா. இருண்ணே பாத்துக்கோண்ணே போய் பாப்போம்ண்ணே. வாடா சொல்றதை கேள்றா வாடா. என்னண்ணே சொல்றதை கேள்றா வாடா. என்ன நீ எப்படி சொல்ற? சரி இங்க இல்ல நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இங்கே இல்ல சரண் ஏரியா ஓகேவா? இங்கே இல்ல அங்கே இல்ல சீரியஸ் அங்கே போச்சு. மறுபடியும் இங்கே போச்சு. இங்கேண்ணா இங்கே பார்த்தோம். சரி கேஸ் நாங்கள் இப்போ ரிட்டர்ன் போகிறோம். சப்போஸ் நீ இருந்தீங்கன்னா என்கிட்ட பேச முடியுமா? ஹலோ வர சொன்னீங்கதா பேச சொண்டுக்குதுங்க. சீரியஸா சொண்டுக்குது. இரு ஓகே சார் வெளில போய் பேசிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்ச மகன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்டி சீக்கிரம் எங்க போறா? எங்க அங்கே போய் வண்டி பாத்தீங்களா? நிக்குது சீரியஸ் அங்கே நிக்குது. ஐயா நிக்குது கைஸ். யார் நீங்க? சீரியஸ் புது கைஸ். பிளேஸ் விட்டு தள்ளி விட்டோம். இப்போ கைஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கு. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் நீங்களே பார்த்துட்டு பயங்கரமா இருந்துச்சு கைஸ். என்ன மாதிரி பண்ண அந்த உருவத்தை பார்த்ததுல இருந்து என்ன சொல்றேன்னே தெரியல. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு கைஸ். ஒரு வேற ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. இப்போ நரேன் மணியன்னா அவருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இவர் புதுசா இருக்கனால கொஞ்சம் பயப்படுறாரு. என்ன மாதிரி அவனை அந்த பட்டா மரத்தை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. பயங்கரமா இருந்துச்சு கைஸ். இன்னும் நீ பாக்கல நினைக்கிறேன். நீ வீடியோ பாரு வந்தோன்னே அந்த ஒரு பட்டை மரத்துல ஒரு உருவத்தை காமிச்சிடணும். அதே இங்க கேப்சர் பண்ணோம். இவ வேற கார் ஆடிச்சு சொல்றாரு. அது வேற நைட் விஷன் செக் பண்ணுவேன். நைட் விஷன் செக் பண்ணா கன்ஃபார்ம் மாட்டிடும். லாஸ்ட் செகண்ட் நைட் விஷன் இருக்குல்ல. காரை வேற ரிவர்ஸ் இருக்காது. அந்த அந்த சீன்ல கேமரா விழுந்துருச்சு. அவரு கேமரா கட் ஆயிருச்சு. நான் போய் இறங்கி எடுக்கிறேன். வாடா வாடன்னு ஆரம்பிக்கிறாரு. அதோட முடிஞ்சு வீடியோ.
இப்படியோ எப்படின்னா ஒரு போர்க்களம் மாதிரி போயிட்டு வந்துட்டோம் அப்படியே காட்டுக்குள்ள. என்ன மாதிரி உனக்கு எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப கழிச்சு வீடியோக்குள்ள வந்திருக்க ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, அந்த உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஆடியன்ஸ் ஒரு பேரும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் அப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த இதை பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன சொல்றதுங்க, அப்படியே மாறி போனா மூஞ்சிலாம் வேர்த்து ஊத்துது. எட்ரா அப்படின்னு பாதுகாப்பு கவசம் எல்லாம் போட்டு வேலைக்கு அங்கிட்ட ஆடுது அங்கிட்ட ஆடுது ஒண்ணும் பண்ண முடியல. ஆமா சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன? கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சு. எப்படி நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தம்பி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இருந்து பண்றேன். நான் ஊர்ல இருந்து எல்லா வீடியோஸ் பாப்பேன், ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். நிறைய போன் திட்டுவாரு, ஏன்னா பாத்து எடுக்க மாட்டியா அப்படின்னு. அவரே மணி நம்ம டீமே சொல்ல பயமா திட்டுவாங்க. நான் ஒரு தம்பினால என்ன மாதிரி பார்த்து சேஃபா பண்ணணும் தம்பி. ஏன்னா அங்க இருந்து பாக்கல என்ன இப்படி பண்ற அப்படி இங்க இருந்து பார்த்தா அந்த கஷ்டம் தெரியுது. ஒழுங்கா பண்ணணும், ஆனா அது ரொம்ப சேஃபா பண்ணுங்க தம்பி. ஆமா கைஸ் மறந்துடாம ஏதாவது லைக் பண்ணுங்க. நம்ம மாறி என்ன பிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இவர் ஓகேன்னு சொன்னா இதோட பெரிய வீடியோ கூட எடுக்கலாம் வரேன். அடுத்த வீடியோ கரியா கண்டிப்பா வரேன், ஆடியன்ஸ் சொன்னா வரேன். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் வைங்க. கன்ஃபார்ம் நான் மாறிய பண்ண கூட்டு இன்னொரு வீடியோ கூட போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சகட்டமான ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க கேட்ஜெட் ஃபுல்லாமே எல்லாமே அங்கேயே உடஞ்சிருச்சு. கேட்ஜெட் வீடியோ இப்பதான் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோ பயங்கரமா இருக்கும், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஓகே சரி பார்க்கலாம். பாய் சார், ஓகே பாய்.